Hi all, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு நம்ம TNPSC Group 1 2021ல கேட்ட question number 23 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி முன்னாடி question வரைக்கும் நம்ம சொல்யூஷன் வந்து பார்த்திருக்கோம். நீங்க அதோட பிளேலிஸ்ட்டை மேல ஐ பட்டன்ல செக் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு HCF question. HCFனா highest common factorன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் ஃபேக்டர் கண்டுபிடிச்சி எது வந்து காமனாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து எடுக்க போறீங்க. அதுதான் highest common factor. ஸோ ஃபஸ்ட்டு வந்து x square y plus xy ஸ்கொயர் இப்படி ப்ளஸ்ன்னு இருக்கக்கூடாது. எல்லாமே ப்ராடக்டில், அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் தான் காமன் ஃபேக்டர் நீங்கள் எடுக்க முடியும். இப்போ இதை வந்து வேறு எந்த இதுலேயும் நீங்கள் வந்து பிரிக்க முடியாது. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய்யை நீங்கள் வந்து காமனாக எடுக்கலாம். ஸோ எக்ஸு ஒய்யை காமனாக எடுத்திங்கன்னா இப்போ மொதல் டேர்மில் எக்ஸ் ஒய் போயிடுச்சு, ரிமைனிங் ஒரே ஒரு எக்ஸ் வந்துட்டு இருக்கும். ரெண்டாவது டேர்மில் எக்ஸ் வெளில போயிடுச்சு, ஒய் ஒரு ஒய் வெளில போயிடுச்சு, மீதி ஒரு ஒய் மட்டும் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அடுத்த டேர்ம் எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமன் பார்த்தீங்கன்னா எக்ஸை மட்டும்தான் நீங்கள் காமன் எடுக்க முடியும். ரிமைனிங் என்ன இருக்கும், ஒரு எக்ஸ் போயிடுச்சு, மீதி ஒரு எக்ஸ் வரும். அப்புறம் இங்கே எக்ஸ் போயிடுச்சு, மீதி வந்து ஒய் மட்டும் வரும். அப்போது ப்ளஸ் ஒய். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் வந்துட்டு கம்பேர் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு இடத்துலையுமே அது வந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரான HCFக்கு நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ப்ராடக்டில் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, ரெண்டுமே ஒரு வாட்டி தான் இருக்குது, பவரில் 1 தான் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த எக்ஸை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் இல்லை, அப்போ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்கணும். ஸோ இது ப்ராக்கெட்டில் இருக்கும்போது இதுவும் மற்றதோட ப்ராடக்டில் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. அப்போ நீங்கள் அதை காமன் வந்து எடுத்துக்கலாம். அப்போ உங்களோட HCF என்னது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராப்ளமோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்ஸ் அண்ட் வீடியோ கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வந்துட்டு ஃபேஸ்புக், டெலகிராம், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் 2K19 தான். உங்களுக்கு வந்துட்டு மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணுறது கொடுத்துருக்கேன். இங்கே வெப்சைட் லிங்க் இருக்குது, இதுலேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.